ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது ரூல்ஸ்னால இப்ப நம்ம அம்மாவா, அக்காவா யாரா வேணா இருக்கட்டும், நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஆளுங்க ஏதாச்சும் எமர்ஜென்சி டைம்ல அவங்களோட நகைய பேங்க்ல அடமானம் வச்சு அத வந்து ஃபண்டா கன்வெர்ட் பண்ணி அந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி பர்ட்டிகுலரா சொல்றேன். இப்ப இதுக்கெல்லாம் ப்ராப்ளம் உண்டாக்குற மாரி ஆர்பிஐ வந்து ஒரு ரூல்ஸ கொண்டு வந்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் வந்து எல்டிவி லோன் டூ வேல்யூ அப்படிங்கிற ரூல். ₹1,00,000 மதிப்புள்ள நகைய நீங்க வச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 85,000 90,000 90,000 வரைக்கும் நம்ம வந்து லோன் வாங்கிட்டு இருக்க முடியும். லோன் அப்ரூவல் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ₹1,00,000 நகை மதிப்புள்ள நகை நீங்க வச்சிருந்தாலும் அத போய் நீங்க பேங்க் குடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 75,000 மட்டும் தான் கேஷா வரும். அடுத்த ரூல் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப இந்த ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா 22 கேரட் கோல்டு மட்டும் தான் இப்ப பேங்க்ல வந்து நம்ம அடமானம் வைக்க முடியும். இன்கேஸ் 22 கேரட்டா இல்லனா இப்ப அதுக்கு அகைன்ஸ்டா நம்ம வந்து லோன் வாங்க முடியாது. கோல்ட் லோன் அப்ரூவ் ஆகாது. இப்ப அதுக்கு அடுத்தது வர ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப். இப்ப ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு நகைய வந்து அடமானம் வைக்க போறோம். அவங்க வந்து இந்த நகை வந்து உங்களுது தான் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கேட்பாங்க.